ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காணொலி மாவட்ட சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே யூதா நிருபத்திலிருந்து சில வசனங்களை படிக்க இருக்கிறேன். யூதா 1 அதிகாரம் 20 வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியினால் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். இங்கே யூதா ஒரு வார்த்தையை அழகாக சொல்லுகிறார் பாருங்க. நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று பேசுகிறார். விசுவாசம் மற்றும் ஜெபம் என்பதை குறித்து பேசுகிறார். நம்முடைய விசுவாசம் என்ன பாருங்க. அடிப்படையாகவே நாம் ஒன்றை விசுவாசிக்கிறோம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வீட்டிருந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இது எப்படி நடந்தது? வேதம் சொல்லுகிறது இது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது என்று. நான் விசுவாசித்தது கூட என்னுடைய திறமை கிடையாது, என்னுடைய தாளந்து கிடையாது, என்னுடைய அறிவினாலே கிடையாது. அதையும் தேவன் தான் அங்கே கொடுக்கிறார். அந்த விசுவாசிப்பதற்கு ஏதுவான ஒரு காரியத்தையும் தேவன் தான் ஏற்படுத்துகிறார். நான் விசுவாசிக்க நபரை பொறுத்துதான் என்னுடைய விசுவாசத்தின் மேன்மை என்பது இருக்கிறது. ஆமென். நான் விசுவாசிப்பது யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அவர் யார்? அவர் மரணத்தை ஜெயித்தவர். அந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேனே, அந்த விசுவாசம் தான் பெரிய விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. எது நான் விசுவாசிப்பதனால விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பெயர் கிடையாது. நான் யாரை விசுவாசிக்கிறேனோ அதனாலே அந்த விசுவாசம் மகா பெரிய விசுவாசம், பெரிய விசுவாசம் என்று வேதத்திலே அழைக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிக்கொண்டு என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன், அதே சமயத்துல நான் கிறிஸ்துவுக்குள்ளாக, நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக என்னுடைய ஜெபமானது இருக்க வேண்டும். அநேகர் ஜெபிக்கிற வேளையில பார்த்திருக்கிறேன், அவர்கள் வார்த்தையில் ஒரு அர்த்தமற்றதாக அல்லது எந்த ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இல்லாமல் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். நாம பாருங்க, தங்களுடைய பிரச்சனையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வியாதியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய இயலாமையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே பேசுகிறார்கள்? ஜெபத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே யூதா சொல்கிறார், பரிசுத்த ஆவியினாலே நீங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். என்னோட ஜெபத்தின் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நபர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். என்னோட ஜெபத்தை அங்கே மெருகேற்றுகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஏதோ என்னுடைய வாயில வந்ததெல்லாம் பேசுவது கிடையாது. ஜெபம் என்பது என்னுடைய பிரச்சனையை கர்த்தரிடத்தில் கொண்டு தீர்ப்பது கிடையாது. அவர் ஏதோ ஒரு என்னுடைய பிரச்சனையை கேட்டுக்கொண்டே இருப்பவர், அப்படி கிடையாது. என்னுடைய ஜெபத்திற்கான பதிலை அவர் கொடுக்கிறார் என்பதை நான் நம்பி விசுவாசித்து நான் ஆவியானவர் மூலமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி ஜெபிக்கிற வேலையில பாருங்க, தேவனுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுத்துதான் ஆக வேண்டும். என்றால் நான் பிரச்சனையை பேசுவது மட்டும் கிடையாது, பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிக் கொண்டிருப்பவர் கிடையாது. நான் ஆவியானவர் மூலமாக விண்ணப்பங்களை ஏழுகிறேன். தேவன் அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்காது என்பதை விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கிற வேலையில பாருங்க, தேவன் அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுத்துதான் ஆக வேண்டும். இப்ப ஜெபத்துக்கு நான் போகும்பொழுது ஒரு விஷயத்தை விசுவாசிக்க நம்புகிறேன். என்னவென்றால், தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்று. ஜெபம் பார்க்கலாம், ஒரு வேலை கர்த்தர் செஞ்சா செய்யலாம், இல்லைன்னா இல்ல, அப்படி கிடையாது. பாருங்க, சில சொல்லுவதை கேட்டுக்கிறேன். சில வேளையிலே கர்த்தர் ஆம் என்று பதில் கொடுப்பார், சில வேளையிலே கர்த்தர் இல்லை என்று பதில் கொடுப்பார், சில வேளை கர்த்தர் காத்திரு மகனே என்று பதில் கொடுப்பார் என்பதாக சொல்லுவார்கள். அதை கேட்டிருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்க என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியமாம். ஆமே. அப்ப இந்த காத்திரு அல்ல இல்ல இப்படி எல்லாம் பாருங்க, கர்த்தர்கிட்ட கிடையவே கிடையாது. நாம் தேவ சித்தத்தின்படி ஜெபித்தால் கேட்டால் அவர் பதில் கொடுக்கிறார். ஆமே. எதுவும் சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள்ளாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது. ஆமே. அப்ப பாருங்க, நான் ஆவியானவர் மூலமாக ஜெபிக்கிற வேலையில, ஆவியானவரோட உதவியை கொண்டு ஜெபிக்கிற வேலையில தேவன் சொல்லுகிற பதில் என்னவென்றால் ஆம். அவ்வளவுதான். பாருங்க, ஆம் என்றும் ஆமே என்றுமே இருக்கிறதே. அப்ப இல்ல காத்திரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. பாருங்க, கர்த்தர் என்னுடைய வாயின் வார்த்தையை அறிந்திருக்கிறார், அந்த வார்த்தையை கனம் பண்ணுகிறார். ஆமே. ஏனென்றால்
நான் அப்படிதான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை அப்படிதான் உருவாக்கி இருக்காரு பாருங்க. இப்ப நான் ஏதோ ஜபத்துல போய் வளவளா கொலக்கொலா என்று ஏதோ உளறி கொண்டிருப்பது கிடையாது. ஆவியானவர் மூலமாக ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானோட பலத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நிரப்புகிறார். என்னுடைய விண்ணப்பங்கள் ஆவியானவர் மூலமாக தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இப்ப தேவன் பார்க்கிறார், இந்த ஜெபத்துக்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறார். ஆமென். இப்ப பாருங்க, நாம ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆவியானவர் மூலமாக நாம் ஜெபிக்கிறவர்களாக தேவனிடத்திலே காணப்படுகிறோம். மேலும் சொல்லுகிறார் பாருங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இங்க சொல்லுகிறார், தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே என்னை காத்துக்குங்க அப்படி கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஏதோ பொறுப்பு பூரா ஒப்படைச்சிட்டு நம்ம ஏதோ அப்படியே இருப்பது கிடையாது. பாருங்க, நீங்கள் உங்களை கொள்வது மிக அவசியம். பாருங்க, நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது மிக அவசியம். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு பிசாசு எல்லா மோசமான காரியத்தை வாழ்க்கையில் செஞ்சிடறான். அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க, பிரதர் பாருங்க பிசாசு என்ன பண்ணிட்டா, வாழ்க்கையை நம்ம பண்ணிட்டா, பிசாசு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப கர்த்தர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ உன்னை காத்துக்கொண்டியா? கிறிஸ்துக்குள்ள தேவனுக்குள்ளாக உன்னை காத்துக்கொண்டியா என்று கர்த்தருடைய கேள்வியாக இருக்கிறது. வேதம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு அப்படிங்கிறார். பாருங்க, இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய அன்புக்குள்ளாக என்னை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல தேவனுடைய அன்பை விட பெரிய அன்பை எதுவுமே கிடையாது. அப்ப நான் உலகத்தின் அன்புக்காக ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லையோ, ஐயோ இவங்க பாருங்க என்னைய பேச மாட்டாங்க, அல்ல இவங்க இப்படி இருக்கிறாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, நான் இப்படி ஏமாத்தப்பட்டேன், அல்ல நான் பாருங்க இப்படி வியாதி ஆயிட்டேன், எனக்கு எவ்வளவு குறை இருக்குது பாருங்க, எவ்வளவு கஷ்டம் எனக்கு இருக்குது பாருங்க, ஏன் சொன்ன என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா பிரதர்? அப்படி கிடையாது. தேவன் என்னை பரிபூர்ணமாக வைத்திருக்கார். ஆமை, நான் பேச வேண்டிய வார்த்தை என்னவென்றால், தேவ சமூகத்திலே சரி மற்ற இடத்துல சரி, கர்த்தருடைய அன்பு எனக்கு போதுமானதா இருக்கிறது. ஒரு விசுவாசி இதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, நான் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிறேன், தேவன் எனக்கு உதவி செய்கிறார், தேவன் என் பக்கம் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பான் யார்? அப்படின்னா என்ன? யாருமே கிடையாது. பாருங்க, தேவன் அன்பு நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. தேவ அன்புக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, தேவ அன்புக்குள்ளாக என்னுடைய செயல் இருக்கிறது, தேவ அன்புக்குள்ளாக என்னுடைய ஊழியங்கள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. எல்லாவற்றையும் அந்த தெய்வீக அன்புக்குள்ளாக கொண்டு வாருங்கள். கொண்டு வரும்போது பாருங்க, அங்கு பரிபூர்ணம் இருப்பதை பார்ப்பீர்கள். குறை ஒருவேளை இருக்கலாம், ஆனால் அந்த குறை பெருசா தெரியாது. உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் கூட இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனை பெருசாக தெரியாது. ஏனென்றால் நான் தேவ அன்புக்குள்ளாக என்னுடைய காரியங்களை கொண்டு வந்து விட்டேன். இந்த தேவ அன்புக்குள்ளாக என்னுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறபடினால், என்னுடைய காரியம், வாழ்க்கை, ஊழியம், என்னுடைய வேலை காரியம் எல்லாம் இருக்கிறபடினால், இப்ப மனுஷன் என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய குறையே கிடையாது. அங்கு தேவனுடைய அன்பை பார்க்கிறார், மனிதன் அப்படி பார்க்கிறார்கள். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்கிறார். ஆமே, நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் உதவி செய்கிறார். என்னை காத்துக்கொள்வதற்கு தேவ உதவி செய்கிறார். தேவனுக்கு கிருபை கொடுக்கிறார். அவர் உனக்கு கிருபை கிடையாது சொல்லப்படுறது கிடையாது, உனக்கு இரக்கம் கிடையாது, உனக்கு தயவு கிடையாது சொல்லப்படுறதே கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவன் தம்முடைய எல்லா விதமான இரக்கத்தையும் கிருபையும் தயவையும் கொடுத்து விட்டார். நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். தேவ தயவு இரக்கம் எனக்கு எப்போதுமே ஆயத்தமாக இருக்கிறது. நான் அவரை விசுவாசிக்கிறபடினால், அவரை பார்க்கிறபடியினால் எனக்கு எல்லா தயவையும் தேவன் அங்கே கொடுத்து விட்டார். நான் ஒன்றை செய்வதனால் கிடைக்கும் என்பது அல்ல, ஒன்றை செய்வதனால் கிடைக்காது என்பதும் அல்ல. நான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறபடினால் எனக்கு தேவனுடைய அன்பு கிருபை இரக்கம் எல்லாமே இருக்கிறது. இங்கதான் சொல்ல பாருங்க, இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் அப்படிங்க. அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும், தேவனுடைய இரக்கம் நமக்கு வேண்டும். வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நாள்ல கூட பாருங்க, ஒவ்வொரு நாளும் கூட ஆரம்பிக்கும் பொழுது, இன்றைக்கு உடைய இரக்கத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே, உடைய கிருபையை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய ஊழியத்துல பார்க்க வேண்டும், என்னுடைய குடும்ப காரியங்களை பார்க்க வேண்டும், என்னுடைய வீட்டு தேவைக்குரிய காரியங்களை பார்க்க வேண்டும். இப்படி நாம தேவ சமூகத்துல ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நாம தேவ சமூகத்துல